அதெல்லாம் கூடாது அப்படியே வச்சுக்க. அகட விகட வார்த்தைகள் ஆடினால் சாபத்தை அளித்து விடுவேன். நீ சாபத்தை கொடுத்தால் சாபத்தை சாப்பிட்டு விடுவேன். ஆமா. டேய், 4 வேதம், 6 சாஸ்திரம், 64 கல்விக்கானம், 96 தத்துவம், 11 புராணம், இவையெல்லாம் கற்றுணர்ந்த கணத் அனுமானுக்கும் அடியான் ஒரு கோடி வணக்கம். தமிழ்பாக வந்தனே. யாருக்கு பிறந்த ஏதாகிலும் சுவாமி கவிதை சிமாடு கட்ட மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை 3 இல்லாத சாபத்தை கொடுத்தனா இங்கே பழிச்சிருவோம். அப்படி சாபத்தை கொடுத்து ஒரு ஆண் கைதியாகும், என்ன ஒரு ஆண் கைதியாகும், இன்னொரு பொட்டை கைதியாவும் பழிச்சிருங்க. யாரு தெரியுமா? அண்ணன் எவன் என் தந்தையார் பிரம்மதேவனுக்கும் ஊர்வசிக்கும் பிள்ளை நான் தவிர தெரிவிக்கிறேன். என்றால் வாணி வாணி தட்டு தட்டு வாணி தட்டு வாணி தட்டு வாணி தட்டு வாணி பிள்ளை நான் நன்றாக புரிஞ்சிருச்சீங்க. அது தவிர நான் பிறந்து நான் பிறந்து மன்னான் வீட்டில் வளர்ந்து எப்படி என்றால் விளக்கம் புரியல சொல்றான். தேவலோகத்தில் ஒரு நாள் தினத்தில் தேவலோகம் கூடியது. ஆமா, அந்த சமயத்தில் ரம்பை ஊர்வசி மேனகை என்று சொல்லக்கூடிய 4 மாதர்கள் நடினமாட வருவார்கள். என் தந்தையான பிரம்மதேவன் என் தாயை ஊர்வசி மேல இச்சைப்பட்டு விட்டார். வாஸ்துதான். அப்படிப்பட்ட உடனே என் தாயாக தெரிந்து விட்டது. இவர் நம்மளை லேசாக விட மாட்டார், நம்மளை விட மாட்டார் போல என்று தெரிகிறது என்று மனதில் எண்ணி அந்த சபையில் இருந்து என் தாயாக ஓடினார்கள். என் தந்தையோட ஓடிக்கொண்டே ஓடும் வழியில் கழுதை மன்னான் வீட்டு என்னென்ன இருக்கும், கழுதை கட்டி இருக்கும். கழுதை கொட்டாய்க்குள் உள்ளே சென்று விட்டார். பெண் கைதியாக அழுதடித்து விட்டார். உடனே
என் தந்தையா பிரம்மதேவன் நாளைக்கு நோக்கி பார்த்து இவர் ஒரு ஆண் கைதியாக ஆமா இறுதி பண்ற அவர் தங்காம படிக்கு 12 நாளுகளில் இந்த நாரதன் கழிச்சு எனக்கு இன்னொரு பேர் இருக்குதுடா கைதிக்கு போற கைத கேள்றா கோவம் வராது நாம தான் சோத்துல போட்டு ஏய் ஓ முட்டிலுமா அந்த தினத்தில் வண்ணன் என்ன செய்தான் தெரியுமா கைத கொட்டாயில் கவா கவா என்று கத்திக் கொண்டிருந்தார் சத்தத்தோடு இருந்து உடனே அவனுக்கு நீண்ட நாளாக பிள்ளை இல்லை என்னை பார்த்த உடனே அழுது கொண்டிருந்த நேரத்தில் என்னை தூக்கி நாலூர் மேனி ஒரு 5 வயது ஆன உடனே அண்ணன் எங்கடா போவான் துணி துவைக்க ஒரு ஆத்தங்கரைக்கு போவான் ஆத்தங்கரைக்கு என்னையும் கூட தூக்கி போய் முட்டி போட்டு தவுந்து வர வயசு ஆமா முட்டி போட்டு தவுந்து வர வயசு முட்டி போட்டு தவுந்து வயசு அங்க போய் என்ன விட்டுட்டு துணி துவைச்சாங்க அந்த சமயத்தில் பக்கத்துல ஒரு சின்ன குட்டை அந்த குட்டையில அப்போ ரொம்ப வெயில் காலம் ஆமா ஆத்துல தண்ணி வச்சு குட்டை மட்டும் தான் இது அந்த குட்டையில நான் கலகி நின்னேன் காலை விட்டு கலகுறேன் அப்போ எனக்கு கலகக்காரன் பேர் நான் கலகக்காரன் இன்றைய வரைக்கும் கலகக்காரன் பேர் வந்துச்சு நாம் வந்து வெகு நேரம் ஆகிவிட்டது இந்த தினத்தில் ஒரு கலகமும் இல்லை அதனால் இதுக்கு ஏதாவது கலங்க கூட தான் இருந்தான் தர்சகன் ஒருவன் தட்சிணாபுரி சென்றால் கலகம் கிடைத்து விடும் எங்க போனோம் கோயிலுக்கு போனோம் தட்சிணாபுரி தன்ன நாடிலே தட்சிணாபுரி வந்து விட்டோம் அங்க ஏதோ போய் வீட்டுல சாராயம் ரெண்டு வாரத்துல காலையில அடிச்சாக்க உக்காந்து சகோதர தட்சகா சௌக்கியம் தானா சொல்வா
தகவல் ஒன்றும் தெரியவில்லை. தகவல் ஒன்றும் தெரியவில்லை. தான் அதை மறத்தி ஆனால் புகார் வெறி வண்ணம் புத்தியும் புகழ்ந்து வேணேன். ஆனால் தச்சகா ஏதோ யாகம் செய்வது போல் தெரிகிறது. உன்னை சார்ந்தவர் எல்லாம் சவிக்கின்றானா? கையை காட்டுறாரு. சவிக்கின்றானா? கையை காட்டுறாரு. ஜாட காட்டுறாரு. சாராய காசுற இதெல்லாம் வரக்கூடாது போன்றாரா? ஆமா. ஏதோ கொஞ்சம் கழிச்சு வாங்குறாரு. ஏதோ ஏதோ யாகம் செய்வது போல் தெரிகிறது. ஏண்டா புகையமா போட்டுக்கிறாரு. யாரும் கிட்ட போய் நான் கேட்கணும். அடி வயிற்றில் உன்னை கண்டவுடன் என் அடி வயிற்றில் பெருத்த இடி விழுந்ததாயப்பா. எனக்கு வந்து அடி வயிற்றுல பெரிய இடி விழுந்தது. ஆமா. அந்த கோலம் குண்டானை சொல்லு. கோலம் கையமாய் கலகம் சொல்லி திரும்பி வனாச்சு. இந்த வேலையில எதுக்குடா நீ வந்த? யாராவது கூட்டாங்க. அது மட்டுமா அந்த தந்து தாமரை பாக்க அல்லது சகோதரா நாரதா, அண்ணன் தம்பி தாய் தகப்பன் என்று பச்சை பாரம் பார்க்காமல் கலகம் சொல்லி திரும்பவன். இந்த வேலையில ஏண்டா வந்தங்க? அது மட்டுமா சிங்கத்தை கண்ட யானை சிங்கமாகப்பட்டது சிறியது, யானையாகப்பட்டது பெருசு. ஆனா ஒரு சிங்கத்தை கண்டு விட்டால் அந்த யானைக்கு எப்படி அங்க போகுமோ? ஆனா பாவி உன்னை கண்டவனே அங்க புறா இப்படிக்கு என்று நகர்த்தியுள்ளோ நாள் கழகத்திற்கு நாயகனா ஜனிச்சிட்டேனே. நான் தானா உனக்கு ஆகாத நாத்திகனாய் மதித்தாய். நான் தானா அறியா வண்ணனாக்கு நான் சென்று வாரேன். கொண்டிடாதே கொஞ்சம் செய்வாய் குற்றமாய் நினை
பாடம் யானே நான் பட்டப்பாடு சொன்னது கேளு பட்டப்பாடம் கெட்ட கேடும் உன்னிடத்தில் சொன்னால் பெருத்த வெட்ட கேடுதான் அது மட்டும்தானா அல்லது சகோதரா ஆதி தனக்கு தாவம் செய்து பெற்ற அருமை செல்வி பார்வதி அளித்தாலே வேதிய தூரம் கொண்டு விட்டான் வீரன் அது யாவரையும் அடித்து விட்டான் தவிக்க செய்தார் மூன்றாந்த வஞ்ச மதஸ்து அதாவது சிவனை கொல்ல முனைந்து விட்டேனே மனம் போச்சே தவிக்கிடமாச்சே எப்படி அந்த ஆண்டி பயலுக்கு அவனுக்கு என்னடா இருக்குது ஏடா சுடுகாட்டில் சாம்பலை வாரிக்கொண்டு பூசும் அந்த சோதா பயலுக்கு வீடு ஏது வாசல் ஏது கோட்டுக்கு நகை ஏது அப்படி அந்த சோதா பயலுக்கு பெண்ணை கொடுத்து பெருத்த அவமானமாகிவிட்டது ஒரு காலத்தில் உமா பார்வதியை பார்க்க தீர்மானம் செய்து கொடுத்து பார்க்க சென்ற போது அந்த வாசப்படியை தாக்கக்கூடிய நந்தி பயலை விட்டு அடித்து என்னை பெருத்த அவமானம் செய்து விட்டான் அடித்து அடியாகப்பட்டது அந்த சூடாகப்பட்டது காணவில்லை பாரு நாரதா ஆகையால் இவனை கொல்லை இந்த யாகம் செய்கிறேன் இவனை ஒழிக்கவே இந்த யாகம் வேற ஒன்றும் செய்தி இல்லையா வேற ஒன்றும் செய்தில்லை பருமனை எழுத்துனா என்ன பண்ண முடியும் ஏன்னா யாகத்தை நிறுத்து அவரை பதைத்துக் கொண்டால் இப்படி சாம்பலாகத்தானே ஆகிவிடுவாய். வேண்டாம் வேண்டாம், இது மட்டுமா மகளை கொண்டதை கால் என்று மரியாதை செய்யாதோ, மகளை கொண்டதை கால் என்று மரியாதை செய்யாதோ, மகளை கொண்டதை கால் என்று மரியாதை செய்யாதோ,
சித்தர் முனிவர் யாவற்ற மனிதர்களும் யாவற்ற ஜீவ ராசிகளும் அவர் காப்பாற்றி வர்றாரா? அவர் எழுத்து யாகமா? ஏன்னா நிறுத்திவிடு. பார்க்க வேண்டாம், யாகத்தை நிறுத்து. இதை சொல்ல சாபம் வந்து நேர்ந்துவிடும். அவர்கிட்ட உன்னால் ஜெயிக்க முடியாது, யாகத்தை நிறுத்திடு. இதை சொல்லவா இங்க வந்தாய்? ஒரு ஆளை வச்சா கூட பரவாயில்ல. அல்லதே நாரதா, நீ இதை சொல்ல இங்க வந்தது ரொம்ப நன்றி. நீ இருக்கும் இடத்தில் நான் வேறு ஒரு ஆளை வைத்து நான் என் வேலையை முடித்துக் கொள்கிறேன். நீ சென்று வருவாய். அப்படி ஆகட்டும். கழகம் கிடைத்து விட்டது. ஏனென்றால் அதாவது கைலாயம் செல்வது 3 இடத்துக்கு போகும்போது சும்மா போக கூடாது. பெருகையோடு செல்வது. பெருமையை செல்லக்கூடாது. ஒன்று பள்ளிக்கூடம், இரண்டாவது தாசி மனை, ஆமா, மூன்றாவது கோவில். கோவில் இது 3 இடத்துக்கு போகணும்னா, ஆமா, கோவிலுக்கு போனா கற்பூரம் எடுத்துன்னு போகணும், ஆமா இல்லையா? பள்ளிக்கூடம் போனா புக் எடுத்துன்னு போகணும், புக் எடுத்து போகணும். தாசி மனைக்கு போகணும்னா நகையோ பணமோ எடுத்துன்னு போகணும். ஆமா, இது 3 இல்லாம போனா அந்த 3 இடத்துக்கு பெருகையோடு போகப்படாது. நம்ம எங்க போறோம்? கைலாயம். கைலாயம். கைலாயம் தன்னை நாடினே, கைலாயம் தன்னை நாடினே, கைலாயம் தன்னை நாடினே, கைலாயம் தன்னை நாடினே, தாத்தா உன் பாதம் கமலங்களுக்கு உன் பேரனாகிய நாரதன் அநேக கொடியவன். நாரதா, நீ உலகமெல்லாம் அப்படி உன்னுடைய தாத்தாவுடைய பாதத்தை வணங்கப்படினால் என்றென்றைக்கும் உன் கழகம் நல்லதா நடக்க வேண்டும் என்று ஆசீர்வதிக்கின்றேன். தாத்தா நாரதா, தாத்தா என்றும் இல்லா என்று நினைத்து கைலாயம் தேடி வந்த காரணம் என்ன? காரணம் என்ன? நீ வந்தால் வெறுமையோட வருவதில்லை. ஆமா, உன் பழக்கம் எதனா கொண்டுதான் வந்திருப்பான். நீங்க அந்த கொண்டை கட்டி சொல்லுவாரு. ஆமா தாத்தா, ஆண்டாவா போற்றி போற்றி, அருமறை மரங்களே போற்றி, ஆண்டாவா போற்றி போற்றி, அருமர முடிவே போற்றி, வேண்டினே நிலையாலும் பின்னவா போற்றி, தாண்டவம் செய்யும் எங்கன் சர்வரானந்தா போற்றி, கண்டார்
கைலாயனாரியனே கைலாயனாயனே கைலாயனாரியனே போற்றி போற்றி. தட்சகனாகப்பட்டவன் உங்களை ஒழிக்கும்படி யாகம் செய்து வருகிறான். இதான் சங்கதி தாத்தா. தட்சகனாகப்பட்டவன் என்னை ஒழிக்கும்படி ஒழித்தாரா? ஆமா. தேவர் மூவர் 33 தேவர் அவர்களோடு பெருத்து யாகம் ஏக செய்கின்றார். தாத்தா சங்காரா போற்றி போற்றி. சதுர்முற மறைவே போற்றி 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 சதுர்மர முடிவே போற்றி. அங்க என் அழகான உண்மை நிகழ்ந்துமே தக்க நாரோ. அங்கத்தை ஒழிப்பேன் என்று யாகமே செய்வாரா. அங்கத்தை ஒழிப்பேன் என்று யாகமு செய்வாரா. சங்காதி எப்படி தட்சிணாபுரியில் தட்சனாகப்பட்டவன் உங்களை அடியோடு ஒழிக்கும்படி தேவர் மூவர் யாவற்றமானவர்களை வைத்து உங்களை அழிக்கும்படி பெருத்த யாகம் செய்து வரான் தாத்தா. அப்படியா? ஆமா நாரதா, சந்தேகம் இருந்தால் உங்க நான திசையில் நோக்கி பாருங்க. நாரதா, நீ வந்து வெறுங்கையோட வருது எனக்கு தெரியும். வாஸ்துவதான். ஏதாவது ஒரு மூட்டத்தை வருவதுதான் தெரியும். கண்டிப்பா. ஆனால் உன் வார்த்தை நம்பலாமா? கண்டிப்பா நம்பலாம். அப்படி என்றால் என்னுடைய நாணயத்தை பக்கம் பாருங்க. ஓம் நமோ நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. ஆனால் நாரதா, நீ திகழ்த்தவராகவே இந்த தட்சிணாபுரியில் தட்சகனாகப்பட்டவன் என்னை அழைப்பதாக ஒரு முட்டாயாக செய்கின்றான். ஆனால் நான் நினைத்தால் பிடிக்காமல் ஆக்கி விடுவேன். அது நல்லதில்லை. உமது பாட்டியாகிய தாட்சானை அழைத்து தெரிவிக்கின்றேன். அதனால் நான் அழைத்ததாக அது சீக்கிரமா தாட்சானை அழைத்து வருவேன். எப்படி என்றால் மறைமுதலாகப்பட்டவன் அந்த விதவாசலங்களுடைய பார்வதி எதைக்க பார்வதி சபாநாள் இருந்தது.